ஹீரோயின் வந்து ஹீரோட்ட கேட்குறாங்க, நீ ஏன் வந்து நத்தியா வட்ட அப்படிங்கிற அந்த பூச்செடி எனக்கு கொடுத்த அப்படின்னு. அது ஒரு வகையான பூ. அது வந்து அதை கேட்டுட்டு ஹீரோ வந்து ரொம்ப பொறுமையா பதில் சொல்றாரு. அது யாருமே பார்க்கலனாலுமே அது பூக்க தான் செய்யும். யாருமே அதை கண்டுக்கலனாலுமே அது பூக்க தான் செய்யும். அது அதை பத்தி யாருமே கவிதை இல்லைனாலுமே அது பூக்க தான் செய்யும். அது கடவுள்கிட்ட போய் சேரலனாலுமே அது பூக்க தான் செய்யும் அப்படின்றாரு. இந்த இந்த ஒரு டைலாக் இருக்குல்ல, இந்த டைலாக்ல இருந்து நம்ம மொத்த படத்தையும் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்காக நீங்க வாழாதீங்க, உங்களுக்காக உங்களோட ஓன் சந்தோஷத்துக்காக வாழுங்க. அவர் சொல்லும்போது சொல்லுவாரு, அந்த பூ அதோட சந்தோஷத்துக்காக தான் அது பூக்குது, மற்றவங்களுக்காக பூக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லைன்ல இருந்து இந்த மொத்த படத்தையும் பார்க்க முடியும். இது ராஜ்பி செட்டியோட டைரக்ஷன்ல வெளியே இருக்கிற கன்னட படம். சுவாதி படம் பேர் எனக்கு மறந்துச்சு. சுவாதி முத்துன மலை ஹழியா, முத்தாக மாறும் மலைத்துளி, இந்த படத்தோட டைட்டில். கர்நாடகாவில் ஒரு மலை கிராமத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க வந்து நாளைக்கு சாகலாம், 4 நாளைக்கு சாகலாம், 10 நாளைக்கு சாப்பிடலாம், இல்லைன்னா அடுத்த நொடியே சாகலாம். இப்படிங்கிற சூழல்ல அங்க வந்து பெரும்பாலும் நோயாளிகள் தான் இருக்காங்க, புற்றுநோயாளிகள் அதிகமா இருக்காங்க. அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல்ல ஸ்ரீ ரவிக்குமார் அப்படிங்கிறவங்க ஒரு மனநல ஆலோசகரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட இன்னொரு பக்கம், அதாவது அவங்களோட வீடு சைடு பார்த்தோம்னா அவருக்கு ஹஸ்பண்ட், அந்த ஹஸ்பண்ட் வந்து பெரும்பாலும் ஒர்க்குன்னு சொல்லி அவங்க அந்த ஹஸ்பண்ட் இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு அன்பும் கிடைக்கிறது இல்லை. அப்படிங்கிற சூழல்ல அவரும் இன்னொரு அஃபேர்ல இருக்காரு. இது தெரிஞ்சுமே அந்த டாக்டர் மனநல ஆலோசகர் சொன்னல அவங்க வந்து அதை பத்தி கண்டுக்காம அப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க வாழ்க்கை வந்து பெரும் சலிப்பான வாழ்க்கை. காலையில எந்திரிக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீடு துவைக்கிறது, சமைக்கிறது, ஹஸ்பண்டுக்கு காஃபி வைக்கிறது, அப்படியே கிளம்பிடுவாங்க. ஹாஸ்பிட்டல் போவாங்க. ஹாஸ்பிட்டல் போனா அங்க அங்க அந்த மக்களோட வழியே பேசுவாங்க. இப்படியான சலிப்பான வாழ்க்கைக்குள்ள இன்னொரு புற்றுநோயாளி ஒருத்தர் வராரு. அவர் தான் ராஜ்பி செட்டி. அவர் வந்து இவங்களோட வாழ்க்கையை என்னவா மாத்துறாரு அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. இந்த படத்தோட பியூட்டியே வந்து படத்துல முக்கியமான 2 கேரக்டர் தான். ஒருத்தங்க அந்த டாக்டர், இன்னொருத்தங்க அந்த ராஜ்பி செட்டி. இவர்கிட்ட இந்த ராஜ்பி செட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவர் சுத்தி அவருக்கு யாருமே இல்லை. அவர் வந்து விரைவில் சாகக்கூடிய ஒரு நபர். ஆனா அவருக்கு வந்து இந்த வாழ்க்கை மீதான, இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கான எல்லா ஆசைகளும், இந்த வாழ்க்கை மீதான பற்றுகளும், இந்த வாழ்க்கை குறித்த புரிதல்களும் அதிகமாகவே இருக்கு. ரசிச்சு வாழ்றாரு. இது அப்படியே ஆப்போசிட்டா, இதுக்கு அப்படியே ஒரு நேர்மாறா ஒரு கேரக்டர் அந்த டாக்டர். அவங்களுக்கு வந்து எல்லாருமே இருக்காங்க, ஆயுள் இருக்கு, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கான விருப்பமோ அது தொடர்றதுக்கான எந்த ஒரு ஆர்வமும் இல்லை. ஏன்னா ஒரு சலிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 கேரக்டரை ஸ்கெச் பண்ணி ஒருத்தர் சாக போற ஒருத்தர் இந்த வாழ்க்கை மீதான அன்பையும் இந்த காதலையும் வந்து அதாவது அந்த டாக்டர் கிட்ட கொடுத்துட்டு இவர் இறந்து போறாரு. அவர் இறந்து போனதுல இருந்து வாழ்க்கை மீதான புரிதல் இந்த இந்த டாக்டர் கேரக்டருக்கு ஏற்படுது. ஸோ இப்படியான 2 கேரக்டரை ஸ்கெச் பண்ணி அது மூலியமா சில தத்துவார்த்த விசாரணையை நடத்துறது இந்த படத்தோட ரைட்டிங்ல மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு வறட்சியான ஒருத்தங்களோட வாழ்க்கையில ஒரு காதல் ஏற்படுது. அந்த காதலை ஏற்படுத்துறவரு இல்லாம போறாரு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவா போற படத்துல சில எமோஷனல்ஸ் கனெக்ட்லாம் வச்சு ரொம்ப அழகாவே பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இந்த மற்ற படமும் வந்து அந்த டாக்டரோட அவங்களோட பார்வையில தான் ஃபுல்லாவே போகும். அப்படி போகும்போது ஒரு இடத்துல வந்து இவங்க அவங்களுக்கு எந்த ஒரு மாரல் சப்போர்ட்டும் இருக்காது. அப்படி இருக்கிற சூழல்ல அவங்க அம்மாட்ட வந்து நான் இந்த மாதிரி எனக்கு இன்னொருத்தவங்க மேல காதல் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா ரொம்ப அழகா சொல்லுவாங்க, நான் ஒரு கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு தன்னோட அம்மா கிட்ட இப்படி கேட்கறது ஒரு தப்பு. ஆனா நான் ஒரு பெண்ணா இருந்து இந்த கேள்வியை நான் ரிசீவ் பண்ணும்போது இது ஒரு நியாயமான கேள்விதான். ஏன்னா நம்ம வந்து எல்லா வேலையும் செய்யறோம், வீட்டுல சமைக்கிறது, துவைக்கிறது, மற்ற எல்லா பராமரிப்பு வேலைகளும் செய்யறோம். ஆனா நமக்கு எல்லாமே கிடைக்குது, காதலை தவிர நமக்கு மற்ற எல்லாமே கிடைக்குது. நம்மளும் அவங்ககிட்ட கேட்கறது இல்லை, அவங்களும் நமக்கு தரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 லைன்ல ஒரு அழகான ஒரு வசனத்தை எழுதியிருப்பாங்க. இந்த வசனமே மொத்தமா அன்பு கிடைக்காத, காதல் சாராத ஒரு பெண்ணோட வாழ்க்கையில இருக்கிற அழுத்தங்களை ரொம்ப நல்லாவே பதிவு பண்ணியிருப்பாங்க. கர்நாடகாவில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி இருக்கிற அந்த பனி போர்த்திய காட்சிகள், அப்புறம் நிறைய வைட் ஆங்கிள் ஷாட்டு, சில ஷாட்ஸ்லாம் ரொம்ப மெட்டாஃபரா வச்சிருந்தாங்க. இது எல்லாமே வந்து இந்த சினிமோட்டோகிராஃபி ரொம்ப அழகாவே பதிவு பண்ணியிருந்தாங்க. படத்தில் நடிச்சிருக்கிற ஸ்ரீ ரவிக்குமார் ரொம்ப நல்லாவே பிளே பண்ணியிருக்காங்க. தன்னோட வாழ்க்கையில் இருக்க அந்த சலிப்பான தருணங்கள், தன்னோட எந்த இடத்துலையுமே தனக்கு வந்து ஹஸ்பண்ட் இருந்தோ மற்றவங்கிட்ட இருந்தோ எங்கேயுமே எனக்கு ஒரு அன்பு கிடைக்காத ஒரு சூழல்ல அதோட வலியையும் இயக்கத்தையும் ஃபேஸ்ல ரொம்ப நல்லாவே கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி ராஜ்பி செட்டி வந்து ஒரு மெச்சூரிட்டியான ஒரு நடிப்பை கொடுத்திருந்தாரு. மற்ற எல்லா கேரக்டரும் சின்ன சின்ன கேரக்டர் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. மொத்தமாவே நீங்க வந்து இப்போ வர அந்த வன்முறை காட்சிகள் கொண்ட நிறைய படங்களை வந்து தவிர்த்துட்டு ஒரு ஃபீல் குட்டான படம் பார்க்கணும் அப்படின்னா
கன்னடத்தில் ரிலீஸ். இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு. ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் அனுபவத்தை படம் கொடுக்கும். மேலும் வந்து லைஃப்ல இதை இப்படியும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சாய்ஸை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்க.